பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாக்கெட் அளவு நான் ஷாம்பு ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா தான் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து குலுக்கலாம். அந்த மாதிரி நம்ம குலுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா அண்ட் ஷாம்பு வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நமக்கு க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் ஆகும். இது கேஸ் அடுப்புக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு கண்ணாடியை சுத்தம் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கேஸ் அடுப்பு மேலே நல்லா ஊற்றி விட்டுக்கிறேன். அண்ட் கவுண்டர் டாப் மேலேயும் நான் ஊற்றி விட்டுட்டு லைட்டாக நான் வந்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அந்த சில்வர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கணும். இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்ச கையோடு இதை வந்து நான்